புடிச்சுக்கோண்ணா புடிச்சிக்கிறது சாய் பத்திரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளியில் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டிருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபா. மக்கள் வந்து இப்போ அள்ளுறாங்க. எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. இது 2 சேர்த்து 150 ரூபாயா? இரும்பு வாட்டர் கேன் இது ரெண்டு சேர்த்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. 2 சேர்ந்தது எல்லாமே இருக்குது. நான் அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். போச்சம்பள்ளிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு வந்தீங்கன்னா ஒரு 100 ஃபீட்டில் கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்தில் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. 150 தாங்க எது எடுத்தாலுமே. என்னென்ன இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் லோக்கல் இருக்கிறவங்களாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ், கிளாத்தஸ் எல்லாமே இருக்குது. மேட்டு ஆல்ரெடி 130 ருபீஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஊத்தங்கரையில். இப்போ வந்து 150 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. மக்கள் வந்து அள்ளுறாங்க ஃபுல்லாக. செப்பல்ஸ்லேருந்து மேட்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஷூஸ் கூட கிடைக்குது. லேடிஸ் இருக்கமா பாருமா. எல்லாம் 150 ருபீஸ் தாங்க. பாய், டால்ஸு, கவுனு எல்லாமே இருக்குது. மெட்டல்ஸில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்கூல் பேக் வரைக்குமே இருக்குதுங்க. அவெல்லாம் அந்த மாதிரி கட்டுவல சுடிதார் இருக்கா? எங்கே பாருங்க நைட்டு நல்லா இருக்குது. ஓகே, நைட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்ச நல்லா இருந்தால் எடு. கலர் எடுமா. எப்படி தையல் ஓட்டி தான் இது பாரு, நல்லாயிருக்கு. நல்லா தான் இருக்குது. கிளாத்து ஃபுல்லாக காட்டன் தான். இது நல்லாயிருக்கு பாரு. கலர் நல்லா எடுத்து குடிக்காத கலர். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அமௌண்ட் எடுத்துன்னு அப்படின்னு சொன்னாங்களே. நான் என்ன பண்ணுறது சொல் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு பாருங்கள், காசு எடுத்துகிட்டு வா, காசு போய் எடுத்துகிட்டு வான்னா என்ன சொல்லிட்டாங்க, வேணாம் அமௌண்ட் அதிகமாக போனால் செலவாயிரும்னு சொன்னாங்க. எப்பயுமே இந்த மாதிரி வந்தால் நாங்கள் முழிக்கிறதே காசு இல்லாத கம்மி பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தோம் அமௌண்ட்டு. அப்புறமா இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். காசு இல்லை, யாருக்குன்னா கேட்டாலையும் தரமாட்டாங்க. என்கிட்ட அமௌண்ட் இல்லை, உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்வாங்க. சின்ன சைஸே கிடைக்கல. சைஸ் மீடியம் சைஸ் பார்த்து எடு. மீடியம் சைஸ் எனக்கு இல்லையே, பெரிய சைஸ் தான் இது, சின்ன சைஸ் இல்லையே. இந்த கிளாத்தெல்லாம் பாருங்கள், நல்லா அழுத்தாங்க ஃபுல்லாக. நைட்ஸ் நல்லாயிருக்கு. சூப்பராக எடுத்துக்கிறதா எடுத்துக்க டக்குன்னு. துணி நல்லா இருக்கு பாரு. எல்லா கலர்ஸும் இருக்குது. நைட்டி பாருங்க, ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது. சரிவா, லாஸ்ட்டாக பார்க்கலாம் வா, என்ன எடுத்துக்கலாம் வா. ஃபஸ்ட்டு பொருளை பாரு, அப்புறமா எடுத்துக்கலாம். டிஷர்ட் வரைக்கும் இருக்குது பாருங்க. ஜென்ஸுக்கு ஃபுல் டிஷர்ட் இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாம் பாருங்கள், குவாலிட்டி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. பாத்திரம் பாரு, எடுத்துகிட்டு வரலையா? லோயர்ஸ் எல்லாம் இருக்குது பாருமா. ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஷர்ட்டுங்க. ஒயிட் ஷர்ட் கூட இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு.
சூப்பராக இருக்குங்க. சட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. வீட்டில் எப்படி இருக்குது தெரில. ஜென்ஸ்க்கெலாம் அழகாக இருக்குது. கீழே பசங்க இருக்குது. எது எடுத்தாலும் 150 தான். ரொம்ப பார்க்குறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அங்கே 130 ருபீஸ் விற்றாங்க. பட் இங்கே வந்து இங்கே 150 220 ருபீஸ் அதிகம் தான். எல்லாமே ஒருத்தருள்ள பொருள் தாங்க பாருங்கள். 130 ரூபாய்க்கு வந்தோம். ஆனால் பட் இங்கே வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. பட் நல்லா குவாலிட்டி அதிகம் நல்லாயிருக்கு. ரோஸ் தவா வந்து எல்லாமே இருக்குது. ஒக்க பீங்கான் வந்து ஒக்க போட்டு இருக்காங்க. நான்ஸ்டிக் தவா, தோசை, மீனா தோசை சட்டி எடுத்துக்கலாமா? தோசை நான்ஸ்டிக்கு தோசை ஊற்றுக்கு குழந்தைங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை சட்டிடியே 1000 ரூபா கொடுத்து வெளியில் வாங்குகிறோம். இது நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா? எடுத்துக்கலாமா? வேணுமாடியே? அதிகமாக காசு கொடுத்து எடுத்தாலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறது இல்லைங்க. கம்மி காசு கொடுத்து எடுத்தால் நல்லா இருக்கிறது. பேக் சைடு பாருங்க. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. எடுத்துக்கலாமாண்ணே? திக்குனிக்குது லைட்டாக இறங்கிட்டு நல்லா இருக்கு. இந்த பக்கம் பின்னாடி பதித்து இருக்குது. நான் வந்து இது ஒன்று எடுத்தாச்சு. பவுல்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. கண்ணாடி பவுல்ஸு. மீனு வெங்காயம் தக்காளி குட்டிக்க அதுக்கா வேணா? அது இருக்குல்ல சின்னசு எடுத்துக்கலாம். சின்னசு நல்லா இருக்குது. ஃபுல்லாக இது வந்து 4 பாக்ஸ் வருது. அதில் 2 வருது. இல்லையா? அதுவும் தாங்க இது. வெங்காயம் கொட்டிக்கிறது அதிகமாக வேணும். எனக்கு தேவைப்படுது. இருக்குது ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். பிங்க்கு தான் பயங்கரமாக இருக்குது. பிங்க்கு தாங்கம்மா. இல்லை இது தாங்கம்மாடி. இதா பிங்க்கு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி ஓகே. 2 எடுத்தாச்சு. கண்ணாடி கிளாஸு, காய் கட் பண்ணுறது எல்லாமே இருக்குது பாருங்க. பிளேட்லாம் அதேமா ஃபுல்லாக மக்கள் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வாங்குறாங்க. எல்லாமே வாங்குறாங்க. நம்ம இது 2 எடுத்துருக்கோம். நான் எடுக்கலாம். பாருங்க அள்ளிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்டு. என்னென்னம்மா இருக்க? எவ்வளோ அது? நல்லா இருக்கா? இதுக்கும் டிவி கட்டுறதெல்லாம் மூட்டை கட்டி போட்டேன். இது எடுக்கலையா வாட்டர் கண்ணு? ஏன் அந்த மாதிரி எடுத்துக்குதா? இதுதானே வேணும்ண்ணா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன். ஒருத்தன் தான் நீ ஒன்று தான் நீ எடுத்துக்கோ.
அது வச்சுட்டு இது எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் பையனுக்கு எனக்கு ஒன்று என் பையனுக்கு ஒன்று சரியாக போயிருதில்ல. சரி விடு எடுத்துக்கிறது. நான் அன்றைக்கி வாங்கிட்டு வாட்டர் கேன்லாம் இருக்குது. இது நல்லா இருக்கு. அதுக்கும் நல்லா இருக்கு. அது வேண்டாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாட்டர் கேனு. இருக்கட்டும். ஒரு கிளாத்து ஒரு திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். ஒரு கூடை எடுத்துக்கிறியா? ஏன் அது விற்கிறது தாண்டி. பர்ஸ் எடு. இது எங்க இது எங்கம்மா சாவியா? அது பையில இருக்குது. வண்டி சாவி அதில் இருக்கா? அப்புறமா நம்ம இதெல்லாம் அல்றதுனால அதை விட்டுட்டோம்னா கோட்டை விட்டுட்டோம்னா குழந்தை போதும், நம்ம உயிருக்கு போக முடியாது. சாவி தான் மெயின். இது ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கும். இங்கே பாரு, துணி காய்க்கிறது யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு. ஆ செட்டு 150 ரூபாவா? என்னாலும் தெரியலையே. கேளு அவங்ககிட்ட. கேட்டுனாரா பாசேவா இல்லை ஒன்றான்னு கேட்டேண்ணா புரியுதா? இது ஏதோ உள் நைட் மாதிரி தெரியுது. இதே சரி அப்படின்னா எனக்கு வேணாம். பிராஸ் லிப்ஸு பைத்தியம். மீனா இங்கே கீது பாரு, வா நீ கேட்டது. இங்கே கீது மேலே இருக்கா? மேலேயே போட்டிருக்கீங்களா? 2 150. ஓகேண்ணா. இன்னும் மேலேயே இருக்கான், அதையும் காமிக்கலாம். தக்காளி, இது தக்காளி போட்டு வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த கூட இது என்னன்னு தெரியல, கேட்டல. அண்ணா இது என்ன போட்டு வைக்கிறதுண்ணா? ஃப்ரூட்ஸு போட்டு வைக்கிறது தானே, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் எடுத்துன்னு பண்ண போகும்போது ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. 2 பீஸ் 150 தான். இது வேறமா அழுத்த மாதிரி இந்த கிளாத் எடுத்துக்கோ. இப்போ கடையிலலாம் எவ்வளோ விற்கிறாங்க? ஒன்று கடையில் ஒன்று 80 ரூபா. அதான் 10 ரூபா கம்மி. பக்கெட்டு கிக்கெட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சேர் கீர் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு எல்லாருமே மப்பிள்ள பாரு வச்சுட்டு இது பெட்டு மேலே போட்டுக்குது. இது ஓப்பன் பண்ண முடியாதா? கிளாத் எப்படிக்குன்னு பாரு, ஓப்பன் பண்ணுது. கிளாத் எப்படி பாரு. இப்போ நம்ம இதே வாங்கினா 750 ரூபா வைக்கிறாங்க. இதில் இப்படி மேலே பெரிய இங்கே பெரிய அதான் எடுத்துக்கலாம். தலகாணி உரெல்லாம் இருக்குடிட்டே, நல்லாயிருக்கு. பெரிய அளவுக்கு பெட் கவரு சூப்பர்மா, நல்லா தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ லென்த்தாக வருது. இங்கே பாருங்க, எங்கள் ஊர்லேருந்து அண்ணாலாம் வந்திருக்காங்க பாருங்க. யார் திடீர்னு ஏடுறா? நல்லா இருக்கு, எடுத்துக்கலாமா? தலகாணி உரெல்லாம் இருக்குது, ஆள் கூட எடுத்துக்கலாமா? போனால் போய் போகுது. சூப்பராக இருக்குது, தலகாணி உரெல்லாம் இருக்குது. ஹாய், கலர் பார்த்து எழுதி அழுக்கு தங்க. அதுக்கும் நாங்கள் வந்து தலகாணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். எடுத்துக்கிறதா எடுத்துக்கோ.
காசுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காசு செக் பண்ணி எடுத்துக்கலாம், விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம வந்து பெட் கவர் வந்து அழுக்கு தங்குற மாதிரி இருக்கணுங்க, இல்லைன்னா ஒன்றும் முடியாது. பசங்க இருக்கிறனால அழுக்கு தங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா?